ஹாய் ஆல், நான் உங்கள் கீதா விளாக்ஸ்லேருந்து பார்க்குறீங்க. நான் வந்து விருதுநகரில் இருக்கிற தீயணைப்புத்துறைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல வந்து ஐஓபி நடத்துகிற வந்து ஃப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். அங்கே வந்து இன்றைக்கி ரொட்டீன் வந்து சொல்கிறேன். காலைல எழுந்திரிச்சோடனே இறை வணக்கம் 10 மணிக்கு சொல்லுவாங்க. சொல்லி முடித்தோடனே மில்லினா முதல் நாள் நடந்ததை வந்து ஒரு ஆள் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, அதை கேளுங்க. நீங்கள் ஸ்டோரி வந்து கன்க்ளூஷன் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். ஸ்டோரி மூலத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு விவசாயி இருக்கார் ஒரு ஊரில். அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விளைச்சல்லாம் நல்லா போகுது, மழை நல்லா பெய்யுது. ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. காலப்போக்கில் அந்த கிணறுல தண்ணி வந்து ரொம்ப வற்றி போகுது. அந்த கிணறு எதுக்குமே பயன்படாமல் போகுது. அப்படின்னு இருக்கிறப்போ அந்த விவசாயி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கிணறு மூடிடலாம், தேவையில்லாமல் இருக்குது, பட் இடைஞ்சலாகவும் இருக்குது. எப்படி இடைஞ்சலா இருக்குன்னா, ஆடு மாடு போகிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது. வண்டி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அது போகிறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது. அதே மாதிரி ஆளுங்க போகிறதுக்கும் இடைஞ்சலா இருக்குது. ஏதாவது செமத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தாலும் இடைஞ்சலா இருக்குது. அவங்க வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, கோழி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதுனால அதை மூடிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அந்த செல்ல பிராணியோட அவர் கழுதையை வளர்த்துட்டு வந்தாராம். கழுதை வளர்த்துட்டு வந்துடுறப்போ அதுதான் இந்த வண்டிலாம் போகிறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். கழுதைலாம் இப்போ என்ன பண்ணலாம், எவ்வளோ சும்மா வச்சாலும் நம்ம கொடுக்குறத அங்கே போய் இறக்கிட்டு அவங்க கொடுக்குறத இங்கே கொண்டு வந்து சேர்த்துடும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கழுதை மேலே சமையை தூக்கிட்டு விட்டுருக்காங்க. கழுதை போகும்போது அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். கிணத்துக்குள்ளே விழுந்த கழுதையை என்ன பண்ண முடியும், அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அப்படி விழுகும்போது அது தூக்கவும் முடியாது. எல்லாரும் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அது வந்து ஒரு சவுண்டு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கத்தி, நான் அந்த மாதிரி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு. யாரும் பார்க்காத போது, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், யாரும் பார்க்காத போது சவுண்டு கொடுத்துட்ருக்கு. அப்போ வந்து எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க. இந்த மாதிரி கழுதை கணக்கிற சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரியாக கேட்குது அப்படின்றப்போ எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கழுதை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு, இதை தூக்கவும் முடியாது, இது காலும் உடஞ்சி போயிருக்கும், இதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓனர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம கிணறும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்படின்னு சொல்லும் போது இப்போ கழுதைனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த கிணறும் நமக்கு யூஸ் ஆகிறதும் போகிறது இல்லை. ஸோ ரெண்டையுமே வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூடிடலாம் சொல்லவும் சரி, எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி மண் அள்ளி போட்டு மூடிடுங்க அப்படின்ட்டு ஓனரும் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லவும் எல்லாரும் மண் அள்ளி மூடுறாங்க. ஆனால் அந்த கழுதைக்கு என்ன, நம்ம உயிர் வாழணுன்ற ஒரு எண்ணம், நம்ம எப்படியாவது வெளியே போகணும், ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு உதவ மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இவங்க மண் அள்ளி போட அது என்ன பண்ணுறதுன்னா விசும்பி துள்ளி அந்த மண்ணை விசும்பும் போது என்ன ஆகும், மேலே படுற மண்ணெல்லாம் கீழே போகும். அப்படியே போட விசும்பி அதோட கடினமான முயற்சியால் தன்னம்பிக்கையாலையும் அது மேலே அப்படியே வந்து கிணறோட விளிம்பில் வந்துருச்சு. விளிம்பில் வந்தால் என்ன ஆகும், வெளியே வந்துருமா. அப்பா விடுங்கடா சாமி, உங்ககிட்ட இருந்தது போதும், நான் போகிறேன் அப்படின்னு துள்ளி குதிச்சு போயிடுச்சு. இப்போ அந்த கிணறையும் மூடியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், விடாமுயற்சி நமக்கு எப்பவுமே வேணும். மனுஷனுக்கு நம்மளுக்கு இது வரல, இது முடியல, நம்மளுக்கு வந்து யார் உதவுவாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம இதை வந்து வளர்த்துக்கணும், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். ப்ளஸ் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அது கண்டிப்பாக தேவை. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி வந்து த்ரெட்டிங் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து வேக்சின் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நாங்கள் ட்ரை பண்ணது, அப்புறம் நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். உன் பேசலாம் இருக்கு என்ன தெரியாது இல்லை டைம் எடுக்கிறேன். நாட்டு வளர்ச்சா உடைய கூடாது, இது வழி வரணும். சீக்கிரம் இருக்கிறேன் வளர்த்து உங்களுக்கு